தங்கச்சி இப்ப நான் இப்படி கையேந்துறேன் பிச்சைன்னு சொல்றீங்க. நாடே கையேந்தனா எப்படி அது பிச்சை இல்லாம இலவசமாகும்? சரியில்லை. நீங்க அவரே இப்ப 2 கட்சியும் சாராயம் வச்சிருக்கு. என் தம்பி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். நீங்க மகளிர் நலன்கிறீங்க, பாதுகாப்பீங்க. சாராய கடையை போதை வச்சுட்டு எப்படி பெண்களை பாதுகாப்பீங்க? எனக்கு கடன் கொடுக்குறவன் எதை வச்சு கொடுப்பான்? இப்ப நான் 6000 இப்ப 1 லட்சம் கோடி கடன் பெறேன், 50,000 கோடி எதை வச்சு கொடுப்பான்? அவன் சொல்ற இடத்துல கையெழுத்து போடணும். அவன் இங்க மீத்தேன் எடுக்கிறம்பா எடுக்கணும், இங்க ஈத்தேன் எடுக்கிறம்பா கையெழுத்து போடணும், இங்க மெட்ரோ போட்டுக்கிறம்பா போடணும், அவன் இங்க ஏர்போர்ட் கட்டுமா கட்டணும். அப்ப அவன் சொல்றதை நான் கேட்கிற வேலையால தானே இருப்பேன். நான் எப்படி என் மக்களுக்கு தலைவனா இருந்து சேவை செய்வேன். என்ன எங்க பாட்டன் சோழ பரம்பரையா சொந்த சொத்தை வித்துட்டு எங்களுக்கு கொடுக்குற? நீ கடன் வாங்கி யாரை காட்டி கடன் வாங்குற? என்னைய காட்டி தான் கடன் வாங்குறான், உங்களை காட்டி தான் கடன் வாங்குறாங்க. இந்த மக்கள்கிட்ட நான் வரியை போட்டுக்கிருவேன், இவ்வளவு வரியை ஏத்திக்கிருவேன். பேருந்து கட்டணம் உயர்தா இல்லையா? இலவசம்ங்கிற இலவசமா கொடுத்துட்டு அந்த பேருந்தே இலவசம். ஓட்டுநர் நடத்துறதுக்கு சம்பளத்தை யார் காசுல இருந்து கொடுப்பேன்? சொந்த காசா? சரி, பேருந்தை சீரமைக்கணும், அது எந்த காசு? எரிபொருள் நிரப்பணும், அது எந்த காசு? இலவசமா என் மக்கள் யார் கேட்டது? தரமா கொடுத்த தங்கச்சிட்ட ஒண்ணு கேட்கிறேன், நான் இலவசமா உங்களுக்கு மின்சாரம் தந்துடுறேன். நீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது அந்த மின் விளக்கையோ அல்லது குளிரூட்டியோ மின் விசிறியோ தொலைக்காட்சியோ அணைச்சு விட்டு போவீங்களா? மனச்சான்றது எதிராளாம பதில் சொல்லுங்க. அணைச்சு விட்டு போவீங்களா? இலவசம்னா பொறுப்பா அதை அணைப்பீங்களா? எவ்வளவு பொறுப்பற்று பயன்படுத்துவீங்க? அப்ப இலவசம்னா அது எப்படி கவனக்குறைவாயிரும், பொறுப்பற்று போயிடும். பொருளின் அருமை தெரியாது தங்கச்சி. பொருளின் எது ஒன்றும் அதான் சொல்றேன், தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைப்பதனாலேயே நீ மதிக்க மாட்டேங்கிற. பூமி உன் காலுக்கு கீழே மிதிபடுவதாலேயே அதன் அருமை தெரிய மாட்டேங்குது. நீ மதிப்ப எதை மதிக்கணுமா மதிக்க மாட்டேங்கிற, அதை மிதிக்கிற. நீ எந்த பொருள் இலவசமா இருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் தான் தரமா எல்லாருக்கும் சமமா இலவசமா இருக்கணும். நீ அறிவை கொடு, எனக்கு அதுக்கேற்ப வேலையை கொடு, நான் பழச்சுக்கிறேன். அது இந்த கட்சிகளினுடைய நீட்சி தான். அவருக்கு தனித்த ஒரு தத்துவமோ ஒரு பாதையோ கோட்பாடோ என் தம்பி கிடையாது. அவர் திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கும் போதே அவருக்கு தனித்த பார்வையோ ஒரு திட்டமோ இல்லை. உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும். சினிமா வேற சித்தாந்தம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு விளங்குதா? அவர் இப்ப இங்க இருக்கிறவங்களே அதிமுக ஊழலை எதுக்குறீங்கன்னா, அதிமுக ஊழல் கட்சின்னா அந்த ஊழல் கட்சியில் அமைச்சராக இருந்தவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அதிகபட்சமா அதிமுக உறுப்பினர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப அதிமுகவின் இன்னொரு கட்சி நீட்சி மாதிரி தான் அது இருக்குது. அதே திராவிட சித்தாந்தம், அதே ஐயா வேற வச்சுக்கிறீங்க, அதே ஐயா வேற எங்க அண்ணா வச்சுக்கிறீங்க, அதே எம்ஜிஆர் வச்சுக்கிறீங்க, இப்ப அம்மா ஜெயலலிதாவும் சேர்த்துக்கிட்டீங்க. அப்ப அந்த கட்சி அது என்ன செய்து தாலிக்கு தங்கம்னு அம்மா அறிவிச்சாங்க. 1/2 பவன் நீங்க 1 பவன் கூட்டி இருக்கீங்க. ஏன்னா 10 ஆண்டு ஆயிடுச்சுல, கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கல, வளர்ந்துருக்குல்ல. இவரு போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின். இவர் ஐயா எடப்பாடி நான் வந்தா 2000 கொடுக்குறேன். இப்ப அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்ப நான் நீங்க 2 பேரும் 2000மா, நான் 2500. இப்ப எங்க அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏழை விடுவாங்க, நம்ம ஐயா பயில் வாங்குறாங்கன்னா உட்காந்து 2000 3000 4000 கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. இந்த எரிகாட்டு உருளையே எங்க இருந்து கொடுப்பீங்க? 6 உருளை கொடுப்பீங்க, அதுல ஒரு நீங்க வாங்கி தான் கொடுக்கணும். அதுல இழப்பீங்க, அதுல எத்தனை ஆயிரம் கோடி இழப்பீங்க? அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுவீங்க? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, 1 லட்சம் கோடி வட்டி இருக்கு. என்ன சொல்றது புரியுதா? இப்போ இப்படியே நீங்கள் வாங்கி இப்படி செலவு, தாலிக்கு தங்கம் மோதிரம், அது இலவசம் இது இலவசம் இது இலவசம்னே சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியாக ஒரு நாள் நாடு ஏலத்துக்கு வரும். இப்போ நீங்கள் தங்கச்சி கடன் பெறும்போது நீங்கள் ஒரு வங்கியில் கடன் பெற போறீங்க, இல்லை ஒரு முதலாளிகிட்ட கடன் பெறப்பீங்கன்னா ஒரு ஈடு கேட்பான், ஒரு சொத்து பத்திரம் கேட்பான், அல்லது வீட்டு பத்திரம் கேட்பான், இல்லை ஏதாவது ஒரு அடமானமாக கேட்பான். நீங்கள் எதை அடமானமாக வச்சு பெறுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒன்று என் மண்ணின் வளத்தை வைப்பீங்க, நாட்டு நிலத்தை வைப்பீங்க, மக்களின் நலத்தை அடமானம் வைப்பீங்க, மக்களில் நீங்கள் வரியாக எடுப்பீங்க. இப்ப நீங்க கடந்த இந்த திமுக ஆட்சியில மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கா இல்லையா? சரி, தவிர்க்க முடியாத ஒரு பயன்பாடா இருக்குல்ல மின்கட்டணம். அப்ப அத்தியாவசிய பொருள் தேவையினுடைய இதுல வரியை ஏத்திறீங்க, சொத்து வரியை ஏத்திறீங்க. அதை ஏத்திட்டு கணக்கில்லாம ஏத்தி சகிக்க முடியாத வாழ முடியாத நிலைக்கடிக்கு தள்ளிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதை மறைக்க பாக்குறீங்க. இது சரியான ஆட்சி முறையான ஒரு அறிவு சமூகம் சிந்திக்கணும். இது எங்க போகும்? இவரு 2000 கொடுக்குறேன்றாரு, இவரு 2000 கொடுக்குறாரு, நான் 2500 ரூபாய் கொடுக்குறேங்கிறது இது வளர்ச்சியில் எடுக்கிறதா? ஒரு நாடு கடன் வளர்ச்சியிலே வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது எப்படி இருக்கிறது? அது எந்த மாதிரியான ஆட்சி முறை? இது நல்ல நிர்வாகமா? இது தூய நிர்வாகமா? எப்படி நிர்வாகம்? தங்கச்சி இப்ப நான் இப்படி கையேந்துறேன் பிச்சைன்னு சொல்றீங்க. நாடே கையேந்தனா எப்படி அது பிச்சை இல்லாம இலவசமாகும்? இப்படி கொடுத்துக்கிட்டே போறோம். 10 லட்சம் கோடி, அப்புறம் 15 லட்சம் ஆகுது, அப்புறம் 20 லட்சம் கோடி ஆகுது. இப்போ 1 லட்சம் கோடி வட்டி, 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இந்த வரி சுமை யார் மேல விழும்? இந்த வட்டி சுமை யார் மேல விழும்? மக்கள் மேல. ஒரு நாள் நெருக்கடி சமாளிக்க முடியாம பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி வரும்போது நாடு ததறிடும். அது எங்கே நடக்குது? இலங்கையில் நடந்த மாதிரி, பங்களாதேஷ் நடந்த மாதிரி, நேபாள நடந்த மாதிரி. அப்படிங்க வந்தா அது ஒரு ஸ்டேட் அளவு வந்தாங்கச்சு, ஒரு மாநில அளவு தான் அது. ஆனால் 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசம். அப்ப எவ்வளவு பெரிய துணை கண்டது நாடு. இது செதறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப கடன் பெறுவதுங்கிறது இது ஆக்கப்பூர்வமா பேசுங்க.
இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நகர்த்துங்க. இதுல ஒரு 20,000 கோடி வருது, செலவாகுது 12,000 கோடி. இந்த 12,000 கோடி முதலீடு செய்து என் தாய்மார்கள், என் அக்காக்கள், என் தங்கைகள் தங்களுக்கு தங்களை வருவாய் ஈட்டிக் கொள்ற ஒரு நிலையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் நல்ல ஆட்சி முறை. படிக்க போற பெண்ணுக்கு 1000, படிக்க போற தம்பிக்கு 1000, வீட்டில் இருக்க அம்மாவுக்கு இப்ப 2000 கொடுக்குறீங்க. படிக்க நீங்க போகும்போது 1000 கொடுத்துறோம் தங்கச்சி, படிச்சுட்டு நின்றுட்டீங்களா 1000 கொடுப்பாங்களா? அப்ப அந்த 1000 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப படிச்சுட்டு நிற்கும் போது வேலை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால இது வந்து கொடுமையான ஆட்சி முறை, இது மக்களை ஏமாற்றுவது. இது வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லும் போது அது சரியா இல்லை. இது வளர்ச்சின்னு வார்த்தையை வச்சுட்டு ஒரு இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்லி கடனை பெற்று தற்காலிக தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நிவர்த்தி செஞ்சு அது மட்டும் சரி செஞ்சுக்கிட்டே போறது வந்து சரியில்லை. நீங்க அவரே இப்ப 2 கட்சியும் சாராயம் வச்சிருக்கு. என் தம்பி வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். நீங்க மகளிர் நலன்கிறீங்க, பாதுகாப்பீங்க. சாராய கடையை போதை வச்சுட்டு எப்படி பெண்களை பாதுகாப்பீங்க? எப்படி பாதுகாப்பீங்க? தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பீங்க? சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்லணும். இதை ஒழிப்பேன், மதுவை ஒழிக்கும் போது ஒழிக்காம சட்டம் ஒழுங்குங்கிறது வெட்டி பேச்சு. அது ஒரு கேலியான பேச்சு, அது ஏமாற்று பேச்சு. சாராய கடை திறந்து வச்சுட்டு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல? மது போதையில் இருக்கும், மதி மயக்கத்தில் நினைவிழந்து இருக்கிறவன்ட்ட என்ன ஒழுங்கு இருக்கும்? அதை நிறுத்த முடியல, அதை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. அப்புறம் நீங்க அங்க போய் கரூர்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாடுனீங்க. 10 ரூபாய் கூட்டி வித்துட்டாங்க, ஏத்தி வித்துட்டாங்கிறத சொல்றீங்க. சரி, நான் வந்தால் இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்புறம் நீ அமைச்சர்கள், முதலமைச்சர்கள்லாம் போய் தனியார் மருத்துவமனையில் படுத்துக்கிறீங்க. நாங்க எங்க போய் படுக்கிறது? அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவத்துறைக்கு நீங்க ஒதுக்குற நிதி எங்க போகுது? என்ன தரம் உயர்ந்திருக்கு? மருந்தின் தரம், மருத்துவத்தின் தரம், இல்ல மருத்துவ கட்டடத்தின் தரம், மருத்துவமனையின் தரம் ஏதாவது இருக்கா? ஏன் ஒவ்வொரு அறையும் பிணவர மாதிரி இருக்க? எப்படி தரம் அங்க இல்ல? தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்க தரம் அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லையே? ஒரு முதலாளியால கொடுக்க முடிகிற கல்வியை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு வலிமை மிக்க அரசால் தர முடியல. அரசு தோற்று போகுது, கையாளாம போயிருது. அப்ப அந்த அதிகாரம் யாருக்கு? எதுக்கு இத்தனை கோடியை செலவழிச்சு நீங்க வென்று வரீங்க? இப்ப குறைஞ்சது 3000 கோடி முதலீடு பண்ணுவீங்க இந்த தேர்தலில். வென்று வந்து மறுபடியும் 30-40 கோடி சம்பாரிச்சுக்கலாம், அவ்வளவுதானே. வேற என்ன? மக்களுக்கு சேவைங்கிற ஒரு புனித அமைப்பா இருந்தது அரசியல். லாபம் ஈட்டும் தொழிலாக மாத்தி நிறுத்திட்டார்கள். அரசியல் விடுதலைன்னு வந்த அரசியல் இயக்கங்கள் அரசியல் வியாபாரமா ஆயிருச்சு. திருப்பி இப்ப நீங்க வந்து இதே மாதிரி இலவசனா வந்தா அதை அவங்க செஞ்சாங்க, இதை செய்யறாங்க. அதுவே சமாளிக்க முடியல. இந்த 5 ஆண்டுகளை மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையா? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்க, இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க. ஆனா இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். நான் அந்த அதிகாரத்திட்ட கேட்கிறேன். அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். குறைஞ்சபட்சம் சிங்கப்பூர் 3வது இடத்துல இருக்கு உலக தரத்தில். பின்லாந்து இப்ப முதல் இடத்துக்கு போயிட்டான். தென்கொரியாவே 2வது இடத்துக்கு வந்துட்டான். சரி, நான் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். பிள்ளைகளுக்கு அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். ஒரு அறிவு சமூகமா உருவாக்கிட்டேன். தரமான சாலை, இல்ல போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம் உற்பத்தியில, மின் உற்பத்தியில தண்ணீரை அடைஞ்சிட்டேன். மின் தட்டுப்பாடுன்னே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்கா தங்கச்சி? அப்படி ஏதாவது இருக்கா? சாதாரண குடிமகன்ல இருந்து பெரிய எவனா இருந்தாலும் ஒரே மாதிரி தரமா நாட்டின் முதல் அமைச்சருக்கு என் மருத்துவமா அது சாதாரண மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்கும். அந்த அளவுக்கு தரம் வந்துருச்சு. அப்படி ஏதாவது இருக்கா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியுதா? அரசால தனியார் முதலாளிகிட்ட வாங்கி குடிக்க வேண்டியது இருக்கு. நீ என்ன பண்ற? அரசுக்கு கிடைக்காத தண்ணி அவனுக்கு அப்போலோ, கிண்லே, மினரல் அவனுக்கு எப்படி கிடைக்குது? ஏப்ரல் மேல என் ஆத்தால பண்ண குடத்தை வச்சுக்கிட்டு நிற்கும் போது அவன் மட்டும் போன் அடிச்சா கொண்டு கொடுக்குறான். அவனுக்கு எப்படி தண்ணி வருது? இந்த கேள்வி வருமா வராதா? இப்ப யாருக்கான நாடு, யாருக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுது? எனக்கு கடன் கொடுக்குறவன் எதை வச்சு கொடுப்பான்? இப்ப நான் 6000, இப்ப 1 லட்சம் கோடி கடன் பெறேன், 50,000 கோடி எதை வச்சு கொடுப்பான்? அவன் சொல்றதுல கையெழுத்து போடணும். அவன் வந்து இங்க மீத்தேன் எடுக்கிறேன்பா எடுக்கணும், இங்க ஈத்தேன் எடுக்கிறேன்பா கையெழுத்து போடணும், இங்க மெட்ரோ போட்டுக்கிறேன்பா போடணும், அவன் இங்க ஏர்போர்ட் கட்டுமா கட்டணும். அப்ப அவன் சொல்றதை நான் கேட்கிற வேலையால தானே இருப்பேன். நான் எப்படி மக்களுக்கு தலைவனா இருந்து சேவை செய்வேன்? தரகனா தான் இருக்க முடியும். யாருக்கு? எனக்கு கடன் கொடுத்த முதலாளிக்கும் இந்த மக்களுக்கு இடையில ஒரு புரோக்கரா தான் இருக்க முடியும். நான் எப்படி தலைவனா இருந்து சேவை செய்ய முடியும்? இது எந்த மாதிரி ஆட்சி முறை? இது எப்படி ஒரு அறிவு சமூகம் படித்த இந்த நாடு எப்படி சகித்துக்கிறது? எத்தனை காலத்துக்கு இது சகித்துக்கிருவீங்க சொல்லுங்க? இது ஒரு கொடுமை தான் தங்கச்சி. இது ஏதாவது சரி பண்ணணும், மாத்தணும். இது என ஒரு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாம என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். சொல்ற எங்களையும் கவனிக்க மாட்டான். இதான் பிரச்சனையே. எதுக்கு இலவசம் தங்கச்சி? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த எல்லார்கிட்டையும். ஒரே நாள் பொங்கலுக்கு 760 கோடி 790 கோடிக்கு குடிக்கிற அளவு காசு வச்சிருக்காங்க. ஒரு படம், இப்போ என் தம்பி விஜய் படமே வந்தாலே முதல் நாள் முதல் காட்சி 34 கோடி வசூலிக்குது தங்கச்சி. 34 கோடி பொழுதுபோக்குக்கும்
மதுவுக்கும் செலவு பண்றதுக்கு காசு இருக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குற? தங்கச்சி சொல்லுங்க, எதுக்கு கொடுக்குற? மக்களின் அறிவை, மக்களின் உடல் ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடுதான் வாழும் வளரும். உட்காரு, நான் காசு தரேன்னா அந்த காசை எங்க இருந்து எடுப்பேன்? நீ என்ன எங்க பாட்டன் சோழ பரம்பரையா சொந்த சொத்தை வித்துட்டு எங்களுக்கு கொடுக்குற? நீ கடன் வாங்கி யாரை காட்டி கடன் வாங்குற? என்னைய காட்டி தான் கடன் வாங்குறான், உங்களை காட்டி தான் கடன் வாங்குறாங்க. இந்த மக்கள்கிட்ட நான் வரியை போட்டுக்கிருவேன், இவ்வளவு வரியை ஏத்திக்கிருவேன். பேருந்து கட்டணம் உயர்தா இல்லையா? இலவசம்ங்கிற, இலவசமா கொடுத்துட்டு அந்த பேருந்தே இலவசம். ஓட்டுநர் நடத்துறதுக்கு சம்பளத்தை யார் காசுல இருந்து கொடுப்பேன்? சொந்த காசா? சரி, பேருந்தை சீரமைக்கணும், அது எந்த காசு? எரிபொருள் நிரப்பணும், அது எந்த காசு? இலவசமா என் மக்கள் யார் கேட்டது? தரமா கொடு, குறைந்த ஒரு நியாயமான கட்டடம் இல்லையா? ஒரு கட்டுமான விலைக்கு ஒரே அளவுக்கு சீரா ஒரு விலையை தீர்மானிச்சு இதுல பயணம் செய்யுங்க. நல்ல தரமான பேருந்தை நான் தாரேன், நல்ல சாலை. இதுதான் மக்கள் கேட்கிறாங்க, இதுதான் மக்கள் கேட்கிறாங்க. பஸ் இலவசம், சிலிண்டர் இலவசம், அப்புறம் வேற என்ன இலவசம்? 1000 2500 காசு இலவசம். ஒரு வேலைக்கு போகணும், வீட்லயே இருக்கலாம். அக்கறை இருக்கிறனால தான் 5000 போட்டிருக்காங்க. தம்பி, ஏன் தம்பி இது போய் நீங்கெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கிற ஒரு கட்சி, ஒரு நேர்மையான கட்சி, உறுதியான கொள்கை நிலைப்பாடு இருக்கிற, தூய கொள்கை நிலைப்பாடு இருக்கிற கட்சி எதுக்கு அணி சேர்க்கணும்? நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஆட்சியை மக்கள் போற்றுவார்கள் தானே. தானாக வந்து வழியை வந்து இந்த ஆட்சி தொடரணும், நீங்களா இது தொடரட்டும், இது நடரட்டும் சொல்றீங்களே ஒழிய மக்கள் மனதார நினைக்கட்டும் இந்த ஆட்சி நீட்டிக்கணும், இந்த ஆட்சி தொடரணும், நல்லபடியா ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு நினைச்சா அவங்களே செய்வாங்க. நீங்களா விளம்பரப்படுத்திக்கிறீங்க, உளவியலா தயாரிக்கிறீங்க. அது ஆங்கிலத்தில் மைண்ட் செட் சொல்லுவோம்ல, அப்படி ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இப்படி 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 சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துட்டா யாருமே தேவையில்லையே, வாக்குக்கு காசும் தேவையில்லை, இந்த மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் தேவையில்லை, அப்புறம் குடும்ப தலைவிக்கு திடீர்னு 5000 ரூபாய் வங்கியில் போட வேண்டியதில்லை. அதெல்லாம் அதனாலதான் சொல்றேன், இங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. மாறி மாறி உட்கார்ந்து 2 பேரும், இவங்க 5 வருஷம், அவங்க அந்த 5 ஆண்டு இருக்கிறாங்களே ஒழிய ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. அதை மாற்றணும்னு நாங்க நினைக்கிறோம். பயம் இல்லாம எப்படி? நான் வீரன், தனியா தானே சண்டைக்கு போவேன். மச்சான் நீ வாடா, டேய் மச்சான் வாடா அப்படின்னு 10 பேர் ஆள் கூப்பிட்டேன்னா நான் பயப்படுறேன்னு தானே அர்த்தம், நான் கோழைன்னு தானே அர்த்தம். உண்மையா இல்லையே சொல்லுங்க? நாங்க எந்த பின்புலம் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்க எங்களுக்கு வந்து கருத்து தான் இருக்கு, நாங்க வந்தா இப்படி செய்வோம்ங்கிற சொல்ற தவிர எங்களால எதுவும் செய்ய முடியல. ஆனாலும் நாங்க தனிச்சு நிக்கிறோமே, நாங்க மக்களை முழுமையா நம்புறோம், அந்த மக்களை 100 விழுக்காடு முழுமையா நேசிக்கிறோம். அதனால என் மக்களுக்காக நிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க சரி, அப்படி நீங்க பெற்ற வெற்றியால இந்த நாடு மக்களும் பெற்ற நன்மையை சொல்லுங்க. கூட்டம் சேர்த்து வென்றீங்கல்ல, செஞ்ச நன்மையை சொல்லுங்க. போன தடவை இதே கூட்டத்தோட தான் நின்னீங்க, இப்ப கூட 2 பேரை சேர்த்திருக்கீங்க, அப்படிதான். அதுதான் கேட்குறீங்க நீங்க. 21 இருந்தது 22 இருக்கு. அப்படின்னா போன தடவை இருந்தது இப்ப கூடுதலா பயம் கூடி இருக்குன்னு அர்த்தம். இல்ல அண்ணன் வந்து இந்த மாதிரி முறையை நான் வந்து வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். இது வந்து ஒரு ஆட்சியே கிடையாது. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு வியாபாரம். அடுத்த கட்டமா தமிழகம் முழுவதும் எப்ப சார் பிரச்சாரங்கள், சுற்றுப்பயணங்கள்? இல்ல அது இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு வாரம். அப்புறம் கொஞ்சம் தினிக்கு செலவு புரட்டணும்ல, அது 4 பேரை பார்த்து பிச்சை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கிளம்புவோம். கொஞ்சம் காலம் தேவைப்படுது. அது மற்றவங்களுக்கு அவங்க கிட்ட எதுவும் இல்லை, பணம் இருக்கு, நம்மகிட்ட அது மட்டும் இல்லை, எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு தான் கிளம்பணும். உங்க தொகுதியில தேர்தல் பரப்புரை எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஏன்னா அங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு. இந்த தேர்தலில் வெற்றின்ற ஒரு இலக்கோட தான் பயணிக்கிறாங்க. என்னோட வெற்றி என் வெற்றி இல்லை, அது என் மண்ணோட வெற்றி, என் மக்களின் வெற்றி. அவங்களுக்காக தான் நம்ம அந்த தொகுதிக்கு மட்டுமா வேலை செய்யறேன், நாட்டுக்கே வேலை செய்யறேன். அது தெரியாதவங்க இல்லையே, அதே மக்களுக்கு தெரியும். நான் போவேன், போய் வேலை செய்யும். நாடங்களும் நான் ஒருத்தன் தான் வேலை செய்யணும். 234 தொகுதி, புதுச்சேரியில் 28 தொகுதி. அப்ப மகன் எல்லா இடத்துக்கும் போகணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுல எனக்கு நேரம் ஒதுக்கி போய் வேலை செய்வேன். எனக்காக என் மக்கள் வேலை செய்வாங்க. தெரியாதா நான் யாருன்னு? அதெல்லாம் தெரியும்.